எப்போ ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் சத்தியத்தை கேட்பதற்கு, குர்ஆன் சுன்னாவை கேட்பதற்கு இதயத்தில் இடம் இல்லையோ, அவன் அல்லாஹு தஆலா அவனை அவனுடைய வழிகேட்டில் அப்படியே விட்டுட்டான். அவன் முயற்சி செய்யாத வரை, இப்போ நம்ம இஷாவில் ஓதுனமே, இன்னல்லாஹ் சூரா ராதுடைய இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு ஆன்மாவும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். நாங்கள் தான் முயற்சிக்கணும். நாங்கள் போனால் அல்லாஹ் காட்டுவான். நாங்கள் முயற்சித்தால் அல்லாஹ் வழியை காட்டுவான். ஒரு வழி அல்ல, நேரான பாதையை ஒவ்வொரு விதத்திலும் காட்டுவான். ஒவ்வொரு வழியிலும் அல்லாஹ் காட்டுவான், நேரான பாதையை காட்டுவான். உங்களுக்கு இல்மு தேவை, அதை காட்டுவான். உங்களுக்கு அகீதா தேவை, அதை காட்டுவான். உங்களுக்கு அல்லாஹ் அறியணுமா, அதை காட்டுவான். நீங்கள் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் வழியை திறந்து தருவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நீங்கள் எங்களின் பால் முயற்சித்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகளை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல் அன்கபூத் கடைசி வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான். நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீங்கள் முயற்சி செய்யாதவரை இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. அப்போ நாங்கள் முயற்சிக்கணும். நான் என்னை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். நான் படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், தஃப்சீரை வாசிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், ஹதீஸினுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். எப்பொழுதுமே அறிஞர்களுடைய ஒரு சில மௌலைமார்கள் எங்களுக்கென்று வைத்துக்கொண்டு அந்த மௌலைமார்களுடைய தலையில் இருப்பதுதான் மார்க்கம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை இன்னொரு கோணத்தில் எச்சரிக்கிறான். இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இத்தஹது, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவர்களுடைய அறிஞர்களையும் மதகுருமார்களையும் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் இவர்களை ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்றது உண்டு, இவங்க சொல்றது உண்டு. இவங்க சொல்றதான் மார்க்கம் என்று போறாங்கண்டா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்க? நீங்க வணங்குறது அல்லாஹ்வை அல்ல, அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய இதயம் விரிவடைகிறதா? என்னுடைய இதயத்திலே நெருக்கடி இருக்கிறதா? விரிவடைகிறது. நான் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், இந்த தௌஹீதை உணர வேண்டும், அறிய வேண்டும், அல்லாஹ் அதற்கு விசாலப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இதற்கு விளக்கம் சொல்லவில்லை. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் ஆசிரியருடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யா அல்லாஹ் இவருக்கு அறிவை கற்றுக்கொடு, படித்துக்கொடு என்று பிரார்த்தித்தார்களோ அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், நேரடியாக இவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் தௌஹீதின்பால் விசாலமாக்கி விடுவான். அவருடைய நம்பிக்கை சரியாக இருக்கும். நாங்கள் இதனை ஒரு அகீதா, நம்பிக்கையாக, கொள்கையாக, அமல்களின் அடிப்படையாக, அல்லாஹ் படைத்த நோக்கமே இதுதான். அல்லாஹ் இபாதத்துக்காக படைச்சிருக்கிறான்டா, இபாதத்தின் அடிப்படை அஸ்லுல் இபாதா அத்தௌஹீத், ரஅசுல் இபாதா அத்தௌஹீத். அல்லாஹ்வை சரியாக நம்பாத ஒரு மனிதனுடைய இபாதத் அது சரியான இபாதத் அல்ல, அதில் கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வை அறியாத, அல்லாஹ்வை புரியாத, அல்லாஹ்வினுடைய பண்புகளை தெரியாத, அல்லாஹ்வினுடைய சிவத்துகளை விளங்காத, அல்லாஹ்வை பற்றியே அறிந்திராத ஒரு மனிதனுடைய இபாதத்தில் எப்படி ஒரு முழுமை இருக்க போகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இதயங்கள் விரிவடைய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ஷரஹண்டா பொதுவாக ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது, சஹீஹுல் புகாரின்னு, சஹீஹுல் புகாரி எடுத்துக்கொள்ளுங்க. சஹீஹுல் புகாரி இமாம் புகாரி எழுதினாங்க. இதுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம், விரிவுரை. இதுக்கு விளக்கம், இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தி எழுதப்பட்ட விளக்க உரைகளிலே மிகச்சிறந்த விளக்க உரை ஃபத்துல் பாரி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே பேரில் ஃபத்துல் பாரி என்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இதே மாதிரி இன்னும் 2 பேர் இதே பேரில் எழுதிக்கிறாங்க. ஃபத்துல் பாரி, 4 ஃபத்துல் பாரி இருக்குது. இதில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி எழுதின ஃபத்துல் பாரி மிக சிரேஷ்டமானது. அப்போ அதுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம். மத்தன் என்றால் மையக்கருத்து, சஹீஹுல் புகாரி மத்தன். அதே மாதிரி முஸ்லீம், சஹீஹ் முஸ்லிமுக்கு விளக்கவுரை இமாம் நவவி எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி திர்மிதின்னா ஹதீஸ் கிரந்தம், அதுக்கு விளக்கவுரை அல்லாமா இப்னுல் அரபி அல் மாலிகி. இப்னு அரபி அல்ல, அவர் வேற, அவர் வழிகேடர். இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமத்துல்லாஹி அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர். அதே மாதிரி முபாரக் ஃபூரின்னு சொல்லி இவர் ஆரிதத்துல் அஹ்வதி, அவர் துஹ்ஃபத்துல் அஹ்வதி, இப்படி எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்றேன் நான். அப்போ இது விளக்க உரை, அப்போ ஷரஹ். அப்போ ஒரு மையக்கருத்தாக எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களுக்கு விளக்க உரை நூல்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா,
அதாவது அதில் இருக்கக்கூடிய மூடலான கருத்துக்கள், கொஞ்சம் விளங்காதது, அரபு புலமை இல்லாதவங்களுக்கு விளங்குறதுக்காக அது விரிவாக்கம் செய்யப்படுறது, விரிவாக எழுதப்படுற விளக்க உரைகளுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன புகாரிக்கு நிறைய கிட்டத்தட்ட சிறு குறிப்பு, ஓரக்குறிப்பு, அது மாதிரி விளக்க உரை என்று சில கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் 600க்கும் மேற்பட்டவைகள் இருக்குது சஹீஹ் புகாரிக்கு மட்டும். அப்போ இதுதான் அந்த ஷரஹ்ன்ற வார்த்தை, ஷரஹ, அது மாதிரி ஷரஹ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று மூடலாக இருந்தால், சிக்கலாக இருந்தால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய நூல்களுக்கு ஷரஹ்னு சொல்லுவோம், ஷுருஹாத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளக்க உரைகள், இப்போ குர்ஆனுடைய விளக்கம், அதுக்கு தெளிவுரைகள், தஃப்சீர் எழுதப்பட்டிருக்குது. கருத்து எப்படி விளங்குறது, இந்த வசனம் எதுக்காக அருளப்பட்டது என்பதை தஃப்சீர்களில் மிக பிரதானமான தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி, தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய தஃப்சீர், அதே மாதிரி தஃப்சீர் இமாம் பகவியுடைய மஆலிமுத் தன்சீல், இப்படி தஃப்சீர்கள் இருக்கிறது. அப்போ இந்த தஃப்சீர்கள் எல்லாம் விளக்கப்படுத்துவதற்காக. இப்போ இந்த ஷரஹ் என்ற வார்த்தை ஹதீஸுடைய விளக்க நூல்களுக்கு, அதே மாதிரி வேறு வேறு நூல்களுடைய விளக்கத்துக்கு சொல்லப்படும், விளக்க உரைகளுக்கு. அப்போ மூடலாக இருப்பதை தெளிவுபடுத்துவதற்கு சொல்லப்படும். இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இதயத்தில் தௌஹீதை பற்றி, அல்லாஹ் பற்றி ஒரு மூடல் இருக்குதோ அங்கே அல்லாஹ் ஒரு விரிவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் அங்கே அவருக்கு அகீதாவில் ஒரு தெளிவு கிடைக்கிறது. இந்த தெளிவு இருந்தால்தான் அவருடைய நஃப்ஸ் என்ன செய்யும் என்றால் விரைந்து பயணிக்கும், இன்னும் இன்னும் தேவை என்று பயணிக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லான், ஃபமை யுரிதில்லா ஐயஹ்தியஹு யஷ்ரஹ், விரிவு செய்கிறான். அல்லாஹ் தஆலா விரிவாக்குகிறான், விரிவடைய செய்கிறான். இது ஒரு விஷயம்.